ஆம்பளை இறந்து வர சொல்லுங்கண்ணே. ம், போட்டு பார்த்துக்குவோம். பொட்டப்பைய கல்லே மரவனுக்கு இருக்கிற வரலாறு அகமுடையாருக்கு கிடையவே கிடையாது. ஆமாண்ணே ஆமாண்ணே, அவங்கதான் அவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிவகங்கையில் உள்ளவங்க தான் அப்படிலாம் பண்றாங்க, மற்ற ஊர் இருக்காங்க நல்லா தான் இருக்காங்க. இல்லை தம்பி, அது இந்த சிவகங்கையில் இருக்க அந்த மானங்கட்ட பயலுக மட்டும்தான் எதுக்குறது. பட்டுக்கோட்டை அங்கிட்டலாம் போயிட்டோம்னா நம்ம இதில் கல்யாணமே பண்ணிகிட்டு இருக்காங்க. பட்டுக்கோட்டையில் நம்ம நிறைய பேர் இருக்காங்க, எங்கள் இதில் கல்யாணமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க. மித்த எல்லாம் மோஸ்ட்லி திருநெல்வேலி பக்கம்லாம் போயிட்டா எல்லாருமே தேவமாரி தான் சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் ஒற்றுமையாக இருக்காங்க. இங்கே இருக்க ஈனசாதி பயலுக தான் ஒரு மயிரும் தெரியாது, சும்மா கோஷம் போடுறதுக்கு தனித்தனியாக பிரிஞ்சுக்கிட்டு விட்டுருக்காங்க. நீங்க வேற அப்ப 100 பேர் இருந்தாங்கன்னா 50 பேருக்கு மேல நம்மளவே எதுக்குறாங்க. நம்ம 50 பேர் பெரிய ஒரு தனியா ஒரு தலைமை இருக்கு. பெரிய இது கொண்டு தனியா பெரிய வரலாறு கல்லர் வரலாறு வீட்டு வந்துடும், அகமுடையார் வரலாறு வீட்டு வந்துடும், பெரிய பெரிய வரலாறு வீட்டு பொருள்லாம் இருக்கு. எங்க வரலாறு இருக்குன்னு தெரியல. ஆனா குழு மட்டும் கரெக்டா வச்சிருக்காங்க, ஏன்னு தெரியல. நம்மளே குழு இல்லாம இருக்க மாட்டோமா தெரியல. வரலாறு இருக்கு, நம்மளே சும்மா இருக்கோம், அவங்க டைல டக்கு ஆடி கிடக்காங்க. நீங்கள் பேசுகிற ரைட்டு, ஆனால் எல்லா பேருமே நம்மளை வந்து இது பண்ணலை, ஒதுக்கலை. சில குறிப்பிட்ட ஈன சாதிக்க பிறந்த நாய்ங்க மட்டும்தான் நம்மளை ஒதுக்கி பார்க்கணுன்னு ஆசைப்படுதுங்க. அந்த நாய்களை மட்டும் நம்ம வச்சு செய்வோம், மித்த எல்லாத்தையுமே மொத்தமாக சொல்லக்கூடாது. சரி விடுங்க பாரு, எனக்கு சிரிப்பு தான் வருது இதுக்கு மேலே. உண்மையிலே வரலாறு தெரிஞ்சவன் இப்படி பேச மாட்டேன். எனக்கு கேட்டால் உண்மையிலே வரலாறு இருக்கவன் தெரிஞ்சவன் பேச மாட்டான். சும்மா அவங்களாம் எப்படின்னா அந்த கூட்டத்தில் கோவிந்தா போடுறவங்க தான். அவங்களுக்கு தேவை ஒரு 10 பேர், ஒரு தலைவர், அவங்க பின்னாடி கொடியை பிடிச்சிட்டு ஓடணும், அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. நான் வந்து எப்பவுமே 3 ஜாதியை ஒன்றா தான் பார்க்குறேன். கல்லர், மறவர், அகமுடையார் 3மே ஒன்றுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நான் படித்த வரையும் அப்படி தான் இருக்குது. இது வரையும் கல்லரோட வரலாறும் தனியாக படிச்சிருக்கேன், அகமுடையாருக்கு தனியாக படிச்சிருக்கேன், மறவருக்கும் படிச்சிருக்கேன். 3மே கிட்டத்தட்ட ஒரே ஜாதியிலேருந்து பிரிஞ்சது தான். என்னைய கேட்டால் அவங்க முட்டா பயலுக. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது? எதிரியாக எடுத்துட்டு போனேன். நம்ம வந்து யாருக்கும் இப்ப கல்லர் தெரியும், மறவர் அகமுடையார் தேவையில்லை. நம்ம மறவரா அல்ல எப்படியோ அவன் எப்படி, அது மாதிரி நம்மளும் வந்துட்டு போவோம். சேருவாரும் தேவையில்லை, கல்லனும் தேவையில்லை. எதுக்கு நமக்கு எதுக்கு அவங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மயிரும் தேவையில்லை. அவங்களே நம்மள ஒதுக்குவோம், நம்ம ஒதுக்கிட்டு போவோம் அவங்கள. நீங்க மருந்து சொல்லுவேன், மருந்து போயிட்டு கிடைக்கீங்க. எப்படிலாம் நாங்கெல்லாம் போடுறோமா, ஒதுக்கிட்டோம், எல்லாம் சுத்தம் ஒதுக்கிட்டோம் நாங்களாம். அவங்க வந்து இப்ப என்ன நிலைமை, என்ன சூழ்நிலையில இருக்காங்கன்னா, நம்ம வேற சாதி, அவ வேற சாதி, அந்த மாதிரி. இப்ப வந்து பல்லனும் நம்மளும் எப்படி எதிரியா, வேற சாதி அவன் வேற சாதியா, அந்த மாதிரி. அகமுடியாரு வந்து எங்களுக்கு மறவரே வேணாமா, நம்ம வந்து அவங்கள சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம அந்த அவங்களோட பேர்ல நம்ம வீரத்தை கொண்டாடிட்டு இருக்கோமா, நம்மளுக்கு அந்த இது இல்லையா, அப்படி பேசுறாங்க. விடுங்க பிரதர், அவங்களுக்கு வரலாறு பேச திராணி இருந்தால் வந்து பேசுவாங்க, வரலாறு இருந்தால் வந்து பேசுவாங்க. இல்லாதப்ப அப்புறம் என்னத்தை பேச போகிறாங்க அவங்க வந்துக்கிட்டு நம்ம கிட்ட? விடுங்க, வாழ்த்தி விடுங்க. உனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, அகமுடியார்களுக்கு தெரியலையே. ராஜாக்குள்ள அகமுடியார்களுக்கு தெரியலையே. அகம்படி வந்து சோழர் காலத்துலேருந்தே இருக்குண்ணே. அகம்படின்னு வந்து ராஜாவுக்கு வந்து சேவம் செய்கிறதுக்காண்டி இருந்த ஒரு ஜாதி. ராஜாவுக்கு வந்து விசிறி வீசி விடுறது, ராஜாவோட அந்தரங்க வேலையெல்லாம் பார்க்குறது, வைக்கிறது, ராஜா கூட இருக்கிறவங்க ஒரு ஆள், அதான் அகம்படி. அகம்படி வேலை பார்க்குறவங்க, அதோட வரலாறு, அதோட அவங்க எப்படி இருந்தாங்க வச்சாங்க எல்லாமே வந்து ராஜராஜ சோழன் காலத்திலே கல்வெட்டாக இருக்குது மட்டுமே. எங்கே நமக்கு இருக்குது, நமக்கு புறநானூரில் இருக்குது, அறநூறில் இருக்குது, திருக்குறளில் இருக்குது. இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் பொன்னியின் செல்வன் ஃபுல்லாக நம்ம கதை தான். இது மாதிரி பல இலக்கியம், பழைய சங்ககால இலக்கியத்தில் நம்ம மறவரை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ வந்து அப்போ சேருவார்னா என்னன்னே தெரியாது, அகமுடையார்னா என்னன்னே தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம மன்னர்கள் வந்து நமக்கு வசதிக்காக நம்ம மரப்படை போருக்கு சென்றதுக்கப்புறம் நம்ம கோட்டை சுவரை எதிரி நாட்டு மண்ணை வேறு வழியில் வந்து அடிச்சிடக்கூடாதுன்னு 3 படையாக பிரித்தாங்க. ஃபஸ்ட்டு கள்ளப்படை, கல்லர்னு சொல்லிட்டு இருக்கோம். அவங்க வந்து திருடங்களாம் கிடையாது. கள்ளப்படைங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு போர் குணம் என்னென்னா, எதிரி நாட்டு போர் செய்யும்போது அவங்க இருக்க பொம்பளைங்க, வயசானவங்க, ஆணிரைன்னு சொல்லுவாங்க, பசுமாடு, இதெல்லாம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கள்ளப்படையை அனுப்பி அவங்கள கவர்ந்துட்டு வந்துடுவாங்க. அதாவது இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அது பேர் களவாணித்தனம் இல்லை, அது போர் மரபு. அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம மரப்படை போவோம், எதிர்த்து போர் செய்கிறதுக்கு மரப்படை போகும். நம்ம மரப்படை அங்கே போனோம்னா நம்ம கோட்டையை எவனும் அடிச்சிடக்கூடாதுன்னு பாதுகாப்புக்கு கோட்டைக்குள்ளே இருக்கிறதா அகம்படியார்கள்னு சொல்லுவாங்க. மூணுமே மரவர் தான். என்னைய கேட்டால் பிரதர், ஓப்பனாக ஒன்று சொல்லணும்னா, அவங்களும் மரப்பயிலுக தான். காலப்போக்கில் அப்படியே அகம்படியார்கள் இருந்தவங்கள அப்படியே அடுத்தடுத்து வர தலைவர்கள் வந்து அப்படியே மாற்றிக்கிட்டாங்க, சேருவாருன்னு தனி ஜாதியாக உருவாக்கிக்கிட்டாங்க. அவங்களும் மறவர்லேருந்து மாறினவங்க தான். அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள் பிரதர்,
நமக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க முக்கால்வாசி ஊரில் நம்ம இன்னும் இருக்க அரண்மனை நிறையாவே இருக்குது. நம்ம ஆளுங்க இன்னும் அங்கேயே தான் இருந்துட்டு இருக்காங்க, அரண்மனையில் தான் இருந்துட்டு இருக்காங்க. எங்கே அவங்க ஆளுங்க ஒரே ஒரு அரண்மனையை காட்ட சொல்லுங்கள், நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் இன்னைக்கு. நான் சொல்கிறேன் நம்ம மறவர் இருக்க அரண்மனை நான் சொல்கிறேன். சிவகங்கை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை இப்போ எப்படி கல்லர்கிட்ட போச்சுன்னா, முதல்ல மறவரோட ஒரு நம்ம ராஜா, ராமநாதபுரம் ராஜா ஒரு கல்லரை கல்யாணம் பண்ணிட்டு தொண்டைமானா மாதிரி புதுக்கோட்டையில் போய் இருந்தார். அப்படிதான் இப்போ புதுக்கோட்டையே நம்ம மறவருக்கு பாத்தியப்பட்ட ஒரு அரண்மனை தான். அதுவும் கேட்டால் மருதுவண்டியர்னு சொல்லுவாங்க. அந்த வெளியே இருக்க 2 கோபுரத்தை மட்டும் கட்டினது தான் மருதுவண்டியர். கோயிலை கட்டினது பாண்டிய மன்னர். அதுலேயும் உள்ளே எல்லாமே இருக்குது, கல்வெட்டு எல்லாமே இருக்குது, உள்ள கோயிலுக்குள்ளேயே இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த கோயிலுக்குள்ளே இருக்க சிலை மருதுவண்டியரோட சிலை இல்லை, அது காலப்போக்கில் மருதுவண்டியர்னு பின்னாடி பேரை மாற்றிக்கிட்டாங்க. அது சேதுபதி, ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களோட சிலை தான் அந்த சிலை. அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்புறம் அவங்க என்ன பேசுவாங்க? அவங்கள்ட்ட போய் என்னத்தை கேட்க சொல்ற? இவ்வளவு பேசினாங்க, ஒருத்தனா இந்த குரூப்ல பேசுறானா? என்ன காமெடி பண்றாங்க ப்ரோ. அவங்ககிட்ட போயிட்டு ஒன்றும் இல்லை, காலாதி கோயிலை கட்டினது யாருன்னு மட்டும் கேளுங்க, அதிலே தெரிஞ்சிடும் அவனுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னு. அதிலே தெரிஞ்சு போயிடும். ஆமா, அங்கிட்டும் சொல்ல அவங்களுக்கு எதுவுமே இல்லையே, அப்புறம் எப்படி பேசுவாங்க? ஏதாவது இருந்தா தானே பேச முடியும் அவங்கனால. எதுவுமே இல்லாம அவங்க எம்பிடித்தான் கதை கட்டுவாங்க, எம்பிடித்தான் பொய் சொல்லுவாங்க. பொய்ய கேட்டு புளிச்சு போற மாதிரில பேசுவாங்க அவங்க. அட்டு பொய்யா சொல்லுவாங்களே. ஆமாப்பா, என்ன சும்மா ஓட்டு பேசிக்கிட்டு வா, விறுவிறுன்னு வா. அதாவது உனக்கு என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லு. எங்கெங்க ஆண்ட, எங்கெங்க உனக்கு பட்டயம் இருக்கு, எங்கெங்க கல்வெட்டு இருக்கு, என்னென்ன பண்ணிய, ஏது பண்ணிய எல்லாத்தையும் சொல்லு. வரலாற பேசி முடிவு பண்ணிக்கிறோம், வா. நீங்கள் சின்ன சிவகங்கை சீமை படம் பார்த்தாலே அதில் நல்லா சொல்லியிருப்பாங்க. மறவர் எங்கள் மருதுபாண்டியர். மறவர் தான் அவர். இவங்க இந்த மருதுபாண்டியன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு மருதுபாண்டியரை பற்றி ஒன்றுமே தெரியாது. சும்மா அவங்களுக்கு கோஷம் போடுறது ஒரு கூட்டம் வேணும், அவ்வளோதான் அவங்களுக்கு. பிரதர், இன்னொன்று சொல்லணும்னா, உண்மையிலே வரலாற்றுப்படி மருதுபாண்டியர் மறவர். சேருவார்னு ஒரு ஜாதி இல்லை. சேருவார் மறவரில் ஒரு பிரிவாக இருந்தது. கோட்டை மகிழ்ச்சி வர பாதுகாக்கிறக்காண்டி ஒரு கூட்டம் இருந்துச்சு. அதை சேருவார்னு, சேருவாரில் அகமுடையார்னு சொல்கிறாங்க. அது அகமுடையார் கூட இல்லை, அகம்படியார்கள். கோட்டை சுவரை பாதுகாக்கிறவங்க. மரப்படை போருக்கு எதிரி நாட்டுக்கு செல்லும் போது கோட்டை சுவரை வேற எந்த நாடும் அடிச்சிடக்கூடாதுன்னு கோட்டை சுவருக்குள்ள காக்கிற மரவல் தான் வரலாறு. நான் சொல்கிறேன், செல்லமுத்து சேதுபதியோட மக வேலுநாச்சியாரை இங்கே முத்துவடநாத்தையர், சசிவர்ணத்தேவரோட மகன் முத்துவடநாத்தையர் கல்யாணம் பண்ணி வரும்போது எப்போவுமே ஒரு ராணியை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது சீதனமாக நிறையா பொருள் கொடுப்பாங்க. அது மாதிரி இவங்களையும் சீதனமாக அனுப்பி வச்சவங்க தான் அங்கேருந்து ராமநாதபுரம் சீமையிலேருந்து இங்கே வந்தாங்க. நான் ராமநாதபுரத்தில் நடிக்குடி பக்கத்தில் முக்குளத்தில் பிறந்தவர் தான் மருதுவாண்டியர். அங்கே சமஸ்தானத்தில் அப்பா வேலை பார்த்தார். அப்போ இவர் 2 பேர்த்தையும் சீதனமாக சிவகங்கை சீமைக்கு அனுப்பி வச்சாங்க. சிவகங்கை சின்ன மறவர் நாடு, அதை புரிஞ்சுக்கிறீங்களா? டே முதல்ல கல்வெட்டு இருக்கா? ஏன் தம்பி நீ வேற காணி கூட கிடையாது. சிவகங்கை சீமையை அவங்க ஆண்டதுக்கான கல்வெட்டுலாம் எங்கேப்பா இருக்கு? சிவகங்கை சீமை ஆண்டேன்னு சொல்கிறாங்க. எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷத்து வரையும் ஆண்டாங்கன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். ஏன்டா வரலாறு தெரியாமல் பேசுகிறாங்க. பின்னாடியே நாய் மாதிரி சுற்றி தெரிஞ்சுட்டு இருந்த நாய்க்கே இந்த சேட்டைனா, அப்போ சிங்கத்துக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல. சரி.